ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பேட்டிங் எடுத்து அபாரமாக விளையாண்டுருக்காங்க. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 303 ரன் அடிச்சிருக்காங்க. 4 விக்கெட் இழந்திருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா புஜாரா 130 ரன் 250 பால் பிடிச்சி 130 ரன் 16 4 அடிச்சிருக்காரு. நாட் அவுட் பேட்ஸ்மனாக இருக்காரு. அவர் கூட ஹனுமா விகாரி 39 ரன்கள் அடிச்சு அவரும் நாட் அவுட் பேட்ஸ்மனாக இருக்காரு. மயங்க் அகர்வால் 77 ரன்கள் அடிச்சு அவுட் ஆயிருக்காரு. KL ராகுல் 9 ரன்ல அவுட் ஆயிருக்காரு. விராட் கோலி 23 ரன்ல அவுட் ஆயிருக்காரு. ரஹானே 18 ரன்ல அவுட் ஆயிருக்காரு. இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா புஜாரா ஒரு சூப்பரான சாதனை செஞ்சிருக்காரு. டெண்டுல்கருடைய சாதனை முறியடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதாவது டே 1 5 நாட்கள் கொண்ட டெஸ்ட் போட்டியில முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் அதிக ரன்கள் அடிச்ச வீரர்கள் இந்திய வீரர்கள் வரிசையில் டெண்டுல்கரை பின்னுக்கு தள்ளி புஜாரா 4வது இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல ஷேவாக் இருக்காரு. 195 ரன் அடிச்சிருந்தாரு. அவர் முதல் இடத்துல இருக்காரு. 2வது இடத்துல முரளி விஜய் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 144 ரன்கள் அடிச்சிருக்காரு. அடுத்து 3வது இடத்துல கவாஸ்கர் இருக்காரு. 132 ரன்கள் அவர் அடிச்சிருக்காரு. 4வது இடத்துக்கு புஜாரா வந்திருக்காரு. 130 ரன் அடிச்சிருக்காரு. 5வது இடத்துல சச்சின் இருக்காரு. 124 ரன் அடிச்சு மாஸ்டர் பிளாஸ்டர் 5வது இடத்துல இருக்காரு. தொடர்ந்து புஜாரா பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டிகள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த போட்டியில இந்திய அணி ஜெயிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.